தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் என் அன்பான வேண்டுகோள், உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அனைத்து முக்குளத்தூர் சமுதாயம், நாடார் சமுதாயம், கோனார் சமுதாயம், பிள்ளைவாழ் சமுதாயம், அனைத்து சமுதாயமும் ஒன்றிணைந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள் ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். நமது குழந்தைகள் பள்ளியில் படிக்கின்றார்கள். படிப்பு என்பது சமமானது, ஒரே மாதிரி தான் கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நம்மளுடைய மாணவர்கள் 50 மார்க் எடுத்திருந்தால் அவர்களுக்கு 80 மார்க்கு போடுகிறார்கள். இதை வன்மையான கண்டிக்க வேண்டும். இது தமிழக அரசு கவனத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனது அன்பான வேண்டுகோளை நான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரே மாதிரி மார்க்கு வழங்க வேண்டும். இது தாழ்த்தப்பட்டவன் என்று அப்படி அதை வழங்க தடை செய்ய வேண்டும். இரண்டாவது, பணியில் சேர்ப்பதற்கு உயர்ந்தவர்களுக்கு 40 என்று சொன்னால் அவர்களுக்கு 55 பேர் பணியில் அமர வைக்க செய்கின்றதை அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எதுவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களா, இல்லை பணக்காராக இல்லாமல் இருக்கிறார்களா, இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களா? இதை முதல்வர் ஸ்டாலினுக்கு கவனத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் கவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும். பத்திரிகையாளர் பூங்குட்டைகள் தேவையில்லாமல் அவர்கள் பெருசாக்குவதை இதை ஏன் பெருசாக்க தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கு கவனத்துக்கு தெரிவிக்கிறேன். உங்களுடைய சுதந்திரத்துக்காக, எங்களுடைய பத்திரிகைக்காக நீங்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக எச்சரித்துக் கொள்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு. அடுத்து, இது ஒன்றும் வெளிநாடு அல்ல, பாடி போட்டு சட்டப்படாமல் சட்டி போட்டு அலைகின்ற வெளிநாடு அல்ல, அமெரிக்கா அல்ல, இங்கிலாந்து நாடு அல்ல, பாகிஸ்தான் நாடு அல்ல, இந்தியா நாட்டின் கலாச்சாரப்படி ஒரு பிள்ளையை பெற்று வருவார்கள். இவர்கள் அந்தானிக்கு படிக்க வைத்து ஒரு ஆளாக்கி விட்ட பொழுது கூட்டிகிட்டு ஓடுவார்களாம். இதை தாய் தப்புன்னு வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வா. காதல் என்பது தவறு என்று சட்டம் திருத்தம் கொண்டு வா என்று தமிழக முதலமைச்சருக்கு எனது அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் சொல்கிறேன். இதை பேசுவதற்கு எந்த சமுதாயத்தில், உயர்ந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் கிடையாது. உங்களுடைய சுயநலத்துக்காக, நீங்கள் சம்பாதிப்பதற்காக இன்றைக்கி பேசிக்கொண்டு சில ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதை பூரா தவிர்த்து கொண்டு தமிழக மக்களுடைய, உயர்ந்த ஜாதி மக்களுடைய கஷ்டம் துன்பங்களை தலைவர்கள் உணர வேண்டும். உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி போராட்டத்துக்கு களம் இறங்க வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும், உயர்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதனால் ஒரு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முதல்வர் ஸ்டாலினுக்கு எடுத்துரையார்